லீவ் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்பயில் வண்டி பேதா சேனலை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்ற அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை இன்று 56வது பாடலாக யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் நமக்கு உண்டாவதற்கு அன்னை அபிராமியை வழிபட்டு பாட வேண்டிய பாடலை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலுக்கு அன்னையின் எளிமை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பாடல் ஒன்றுமில்லையே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் ஒன்றாய் அரும்பி என்று தொடங்குகிறது. மூலச்செய்யில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய் உளத்தனையும் நீங்கி நிற்பாள் என் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாவி பொருளறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற எம்பெருமானும் எம்பெம்மானும் என் ஐயனுமே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். அதாவது திருமாலையும் சிவனுமே ஆதிபராசக்தியினுடைய பெருங்கருணையை முழுமையாக அறிவார்கள் என்ற குறிப்பிலே இது அடியார்களுக்கு பாடப்பட்டிருக்கிறது. வாருங்கள், இந்த பாடலை எளிய சொற்களாக பிரித்து நான் கொடுத்திருக்கின்ற வடிவத்தில் நாம் எல்லோரும் இளைஞர்களும் சிறுவர்களும் இதை பாடி மகிழ்ந்தால் நாள் நல்லது என்பதாலே பாடி மகிழலாம். வாருங்கள். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றனவா இப்பொருளறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இந்த பாடலினுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களுக்கு பொருளை மொத்தமாக பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் பொழிப்புரையை பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பதால் இதை முதலில் பார்க்கலாம். ஒன்றாய் அரும்பி என்றால் தன்னுடைய மனத்தை எல்லாம் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு உள்ள மலர் மொட்டை போல ஒரு முதன்மை பொருளாம் பராசக்தியாய் தோன்றி அதன் பிறகு பலவாய் விரிந்து பின்னர் மலர்ந்த மலர் போல பல பல சக்திகளாக விரிந்து பரவி உலகெங்குமாய் நின்றாள் உலகெங்கும் தோன்றி நிலை நின்று அருள் சிவவளே அத்தனையும் நீங்கி பின்னர் அவைகள் அனைத்தையும் கடந்து நின்றவளே அன்னை அபிராமி என் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று என் மனத்தில் உள்ளே பொன்றாது என்றால் மறையாமல் நிலை நின்று புரிகின்ற வாவி பொருளறிவார் என் விரும்பி திருவிளையாடல்கள் புரிவது என்னே வியப்பு இக்கருத்தின் உண்மை பொருளை அறிபவர்கள் அன்றோ ஆளிலையில் துயின்ற பெம்மானும் முன்பு பெருளையத்த காலத்தில் அன்று ஆளிலையில் யோகத்துயில் கொண்ட எம்பெருமான் திருமாலும் என் ஐயனுமே எம்முடைய தந்தையாயை காத்தருடுகின்ற சிவபெருமானுமே என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் பார்க்க இருப்பது தன் மனத்தை உள்ளடக்கி வைத்துள்ள மலர் மொட்டை போல ஒரு முதன்மை பொருளாம் பராசக்தியாய் தோன்றி பின்னர் மலர்ந்த மலர் போல் பல பல சக்திகளாக விரிந்து பரவி உலகெங்கும் தோன்றி நிலை நின்று அருள் செய்பவளே பின்னர் அவைகள் அனைத்தையும் கடந்து நின்றவளே அன்னை அபிராமி என் மனத்தினுள்ளே மறையாமல் நிலை நின்று விரும்பி திருவிளையாடல் புரிவது என்னைய வியப்பு இக்கருத்தின் உண்மை பொருள் அறிந்தவர்கள் முன்பு ஒரு பிரளய காலத்தில் அன்று ஆளிலையில் யோகத்துயில் கொண்ட எம்பெருமான் திருமாலும் எம்மை தந்தையாய் காத்தருளும் சிவபெருமானுமே என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்பொருளாகும். இதற்கு கிவாஜா எழுதிய குறிப்புரைகளை படித்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இத்தகைய பரதேவதை ஒன்றுக்கும் பற்றாத கடையனாகிய அடியனுடைய நெஞ்சிலே ஒரு கணமும் நீங்காமல் நிலை நின்று அப்படியே நிலை பெற்று விரும்புவது என்ன ஆச்சரியம் என்று வியப்படுகிறார் பட்டர். உலகெல்லாம் நீரில் மூழ்கிய பிரளயத்தில் ஆளிலையில் யோகத்துயில் புரியும் பெம்மானாகிய திருமால் உள்ளத்தை நிற்கிறவள் அன்னை சிவபெருமானோ தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் இருந்தபோது அம்பிகையை தியானித்து தம் உள்ளத்திலே அவளை பிடித்து கொண்டார். ஆகவே இவர்கள் இருவரும் தான் அந்த ஆதிபராசக்தியினுடைய
உண்மைத்தன்மையை, எளிய தன்மையை அடியார்களின் உள்ளத்திலே கூட எழுந்தருளி தோன்றி தொடர்ந்து அவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற பண்பை அவர்கள் அறிவார்கள் என்பது இந்த பாடலினுடைய உட்கருத்தாகும். ஆகவே அம்பிகை பக்தர்களுக்கு மிகவும் எளிமையுடையவர்கள் என்பது இந்த பாடலினுடைய மொத்தமான உட்கருத்து. மீண்டும் இந்த பாடலை ஒருமுறை பாடி இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகமெல்லாம் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சில் உள்ளே போன்றாது நின்று புரிகின்றனவா இப்பொருள் அறிவார், அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் எம் ஐயனுமே. அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது அறப்பரின் செல்வி என்ற தலைப்பிலே 57வது பாடல். இந்த பாடலை நாம் பாடி வழிபடால் நமக்கு அடியார்களுடைய நம்முடைய வரவையெல்லாம் ஒளியும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள், அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள். வணக்கம், நன்றிகள்.